إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بنفسي تقوى الله فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها رواه المسلم أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே. இறுதியாக இந்த உலகத்திற்கு அருளாக ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்த எங்களுடைய நபி தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள் தபஅங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இஅ்திகாஃபின் நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த நன்னாளில் சிறப்பான ரமதானுடைய மாதத்தில் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கனிமிக்க சகோதரர்களே, உயர்ந்த நோக்கத்தில் எம்மை அல்லாஹ் உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். நாம் வந்ததே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காகத்தான். அல்லாஹ் தஆலா சூரா தாரியாத்துடைய 51வது வசனத்தில் சொல்லுகின்றான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. உலகத்துல மனித ஜின்களை நான் படைத்ததே அபதியத்தை காட்டணும். நீங்க அடிமைத்தனத்தை வெளியாக்கி உலகத்துல வாழ்ந்து காட்டணும் தான் நாங்க மனித கோடிகளை படைத்தே இருக்கிறோம். சகோதரர்களே, உலக வாழ்க்கையில அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஏன்? அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான். இல்லாமல் இருந்தோம், உருவாக்கினான். ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம், தெரியப்படுத்தினான். சாப்பாடு எதுவுமே இல்லாமல் சாப்பாடு தந்தான். வழிகேட்டில் இருந்தோம், அல்லாஹ் நேரான வழியை காட்டினான். அகுனா, எங்களை தேவையற்றவர்களாக ஆக்கினான். எல்லா நிஅமத்துக்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே நாங்க என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சு அடிமைத்துவத்தை வெளியாக்க வேண்டும். எனவே ஷுக்ருக்காகத்தான் நாங்கள் உலகத்துக்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ஓதுற சூரா தானே. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்றுமே இல்லாம இருந்தீங்க, இன்னதுதான் என்று வர்ணிக்கிறதுக்கு உங்களில் ஒன்று இருக்கவே இல்லை. நீராகவும் இல்ல, இரத்த கட்டியா சதை எதுவாகவும் இல்ல. லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. ஒன்றுமே இல்லாத உங்களை இன்னா خلقنال இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். ஒரு மனிதர்களாக உங்களை நாங்க படைத்திருக்கிறோம்டா, எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நீங்க. உயிரினங்கள் உலகத்தில் எவ்வளவு இருக்குது, அதுல இன்சானியத்துல உங்களை நாங்க சேர்த்திக்கிறோம். ஏன் சேர்த்திக்கிறோம் தெரியுமா? உங்கள்ல இருந்து நாங்க நல்ல அமல, அழகான அமல எதிர்பார்க்கிறோம். நாமள்கிட்ட இருந்து அழகான நல்லமல். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. 50 நேரம் அக்ஸரு அமல் அல்ல. நீங்க 100% ஜகாத் அப்படியும் இல்ல. இல்லாட்டி வருடத்துக்கு ஒரு தடவை ஹஜ் முடிக்கணும் அப்படியும் அல்ல. முழு இரவும் என்று அப்படியும் இல்ல. அஹ்ஸனு அமலா, மிக அழகான அமல். எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்களை செஞ்சிட்டு வாங்க.
அழகான அமல், சுன்னத்தான அமல், வாரிதான அமல். அன்பு நபியுடைய சுன்னாவுடைய பயங்கரமான அஸராத்துல் அமால்கள் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் அஹ்ஸனாக இருக்கும், மிக அழகானதாக இருக்கும். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஒரே ஒரு ரசூலில் உங்களுக்கு நாங்கள் உலக மக்களுக்கே உஸ்வா ஹஸனாவை வைத்திருக்கின்றோம், குதுவா ஹஸனாவை வைத்திருக்கின்றோம், மிக அழகிய முன்மாதிரி. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீ உண்மையிலே என்ன விரும்புறாக்கள் தானா நபியே நீங்க சொல்லுங்க. அப்படி விருப்பம் இருக்கும் என்றிருந்தா முஹப்பத் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய 2வது நாளில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாக்கியவான்கள். ஜும்மா, ஒரு ஜும்மா 70 ஜும்மாவுக்கு சமமானது. சுப்ஹானல்லாஹ், ஒரு நேர தொழுக 70 ஃபர்துக்கு சமமானது. சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு சுன்னத்து ஃபர்துடைய ஸ்டேஜுக்கு வருது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாம். சிரிப்பதற்கும் நன்மை, உறங்குவதற்கும் நன்மை. நோம்பாளிட மௌனம், அறிஞர்கள் சொல்லுவாங்க திக்ரம். நோம்பாளிட மௌனம் அப்ப திக்ரபடி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், நோன்பாளிட உறக்கம் அது இபாதத்தாக கணிக்கப்படுதாம். நோம்போடு உறங்குகிறார். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமிக்கவர்களே, நோன்பாளிட துஆ லா துரத்து, அவருடைய துஆ தட்டப்பட மாட்டாது, அது அங்கீகரிக்கப்படும். அவருடைய இஸ்திக்ஃபார் 7 வானத்துக்கு மேலால் உயர்த்தப்படும். சுப்ஹானவனே, அவருக்கு சுவர்க்கத்தில் அந்தஸ்துகள் தயாராகி கொண்டே இருக்கும், நிமிடத்துக்கு நிமிடம் தயாராகும். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமிக்கவர்களே, தாயிஃபில் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை மன்னித்தார்கள், பதுவா செய்யவில்லை. இரத்த துளிகள் வடிகின்றது. கர்னுல் மனாசிலுக்கு வந்தார்கள். தாயிஃபுடைய சிட்டியில இருந்து 3 கிலோமீட்டர் கங்கால் வந்தார்கள். அதிலிருந்து 20 கிலோமீட்டர் வந்தார்கள். கர்னுல் மனாசிலுடைய பகுதிகள், அங்குதான் இஹ்ராம் கட்டுவார்கள். அந்த பகுதியில் வைத்து வானவர்கள் வந்த நேரம் உம்மத்தை மன்னித்தார்கள், பதுவா செய்யவில்லை. ஆனால் ரமதானை அடைந்து பரிசுத்தமாகவில்லை, அவர் ஷுக்ராகவில்லை, அவர் தௌபாக்குள்ள மக்ஃபிரத்துக்குள்ள வரவில்லை, இவர் நாசமாகட்டும் என்று ஆமீன் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பயங்கரம்னு பாருங்க. தாயிஃபுடைய சம்பவம் எப்படி இருக்கும், முஜாஹதாவுடைய. ஆனா ரமதான்ல இதுல எம்மை மாற்றம் இல்லண்டா. சகோதரர்களே, ஷுக்ருக்காக நாம் பிறந்தவர்கள். அழியும் இவ்வுலகில் அழிவை சுமந்த, இவ்வுலகில் மரணத்தை சுமந்து நாங்கள் பிறந்திருக்கிறோம். எமது பிறப்பினூடாக நாம் வரலாறு பெற்றவர்களும் இல்லை, எமது இறப்பினூடாக நாம் வரலாறு எமது முடிந்து போவதும் இல்லை. நாம் பிறப்பதற்கு முன்னால் 2 உலகங்களை சந்தித்திருக்கின்றோம், இறந்ததற்கு பின்னாலும் 2 உலகங்களை சந்திக்க இருக்கின்றோம். நாம் பிறக்க முன்னால் ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அலஸ்து பி ரப்பிக்கும் காலூ பலா ஷஹித்னா. இது ஆலமுல் அர்வாஹுடைய ஸ்டேஜ். அதற்கு பின்னால் ஆலமுல் அர்ஹாமுக்கு வந்தோம். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன் நாடிய பிரகாரம் அர்ஹாமில் வைத்து உங்களை உருவாக்கி இருக்கின்றான். அதற்கு பின்னால் தான் உலக வாழ்க்கை. இதற்கு பின்னாலும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், ஒருத்தர மௌத் சந்தித்தால் அவன் பர்ஸகுடைய வாழ்க்கைக்குள்ளால், ஆழத்துக்குள்ளால், அது ஒரு உலகம். அதற்கு பின்னால் ஆலமு யௌமுல் கியாமா, ஆலமுல் மஹ்ஷரி வல் மன்ஷரி, கியாமத்துடைய ஆலம். 5 ஆலங்களை சந்திக்க இருக்கின்றோம். எனவே கண்ணியமிக்கவர்களே, உலகம் தான் அமாலுக்குரிய இடம். இங்கு ஹிசாப் இல்லை, ஆனால் நாளை ஹிசாப் இருக்கின்றது, அமல் இல்லை. நாளை அமல் இல்லை, ஹிசாப் இருக்கின்றது. இங்கு அமல் மட்டும், கேள்வி கணக்கில்லை. யாரும் எப்படி அமல் செய்யலாம். எனவே ஷுக்ருள்ள அமலை நாங்கள் தெரிவு செய்வோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா.
2 பாதை காட்டப்பட்டுள்ளது. ஒன்று, நன்றி உள்ளவர்களாக வாழுவோம். 2வது, குஃப்ருடைய பாதையும் காட்டப்பட்டிருக்குது. முழு உலகத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு காரூனுக்கு கொடுத்தான், குஃப்ரில் சென்று விட்டான். முழு உலகத்தையும் நம்ரூதுக்கு கொடுத்தான், குஃப்ரில் சென்று விட்டார். முழு உலகத்தையும் ஃபிரௌனுக்கு பெரும் ஆட்சியை கொடுத்தார், குஃப்ரில் சென்று விட்டார். அதே உலகத்தை அதைவிட கூடுதலாக சுலைமான் பின் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர் ஷுக்ருள்ள நன்மனிதராக நபியாக மாறிட்டார். சுப்ஹானல்லாஹ். ஒரே கடல் சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம் பாதுகாக்கப்படுகின்றது, அவர்கள் ஷுக்ர் செய்கின்றார்கள். ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் அழிக்கப்பட்டார்கள். ஒரே இடம், ஒன்று ஷுக்ராக இன்னொரு குஃப்ராக முஸ்லிம் அல்லாத நிலையில மாறுது. எனவே அல்லாஹ்வுடைய தெரிவு, மனைவியையும் பிள்ளையையும் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், அவர்கள் குஃப்ரில் சென்று விட்டார்கள். வகீல துகுலன் நார மஅத்தாஹிலீன். நபியுடைய ரசூலுடைய மகனுக்கும் மனைவிக்கும் சொல்லப்படுமா, நீங்க நரகத்துக்குள்ள வைத்திருங்கன்னு சொல்லப்படுமா. ரசூலுடைய மகனுக்கு கொடுக்கிற ஃபத்வா. சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? قالت رب ابن لي عندك بيتا في الجنة. யா அல்லாஹ் சொர்க்கத்துல மாளிகையை தா. அல்லாஹ் சொர்க்கத்துல மாளிகையை கொடுத்தான். ஃபிரௌனுடைய மனைவி, இது ரசூலுடைய மனைவி. கண்ணியமிக்கவர்களே, சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் குழந்தையை மனைவியை கொடுத்தான். அதிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி எடுத்தான். ஏன்? அவர்கள் ஷுக்ருள்ளவர்கள். ஷாக்கிரன் லிஅன்உமிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிக பிரதான சிஃபாத் தான் நிஅமத்துக்கு ஷுக்ர் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரா ஆராஃப்ல, சூரா அன்ஆம்ல ஷுக்ருள்ள மனிதர்கள் பற்றி பேசப்பட்டுள்ளது. சகோதரர்களே, ஒரு கிராமவாசிகள் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு ஷுக்ர் செய்றாங்க, அல்லாஹ் தந்த சோதனைக்கு சபர் செய்றாங்க, நடந்த பாவத்துக்கு தௌபா செய்றாங்க. இப்படி இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா நஹ்லுடைய 112வது வசனம், தேன் பூச்சி சூரால 112வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வதரபல்லாஹு மஸலன் கர்யதன் கானத் ஆமினதன் முத்மஇன்னா. ஒரு அமைதியான, சுபிட்சமான, அழகான கிராமத்தை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்றேன். வதரபல்லாஹ், அல்லாஹ்வே உதாரணம் சொல்றான். மஸலன் கர்யா, ஒரு ஊரை உதாரணம் சொல்றான். கானத் ஆமினதன் முத்மஇன்னா, அந்த ஊர்ல பயமோ அங்க பயமுறுத்தக்கூடிய அப்படி ஒன்றுமே இல்லை, அமைதியா நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருந்தான். يأتيها رزقها رغدا من كل مكان. எல்லா திசைகள்ல இருந்தும் அவங்களுக்கு எல்லாம் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருந்தான். எல்லா திசைகள்ல இருந்தும் அவங்களுக்கு ரிஸ்க் வந்து கொண்டிருக்கும். ஆப்பிள் மரம் இல்ல, ஆனா ஆப்பிள் சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட கோதுமை மரம் இல்ல, ஆனா கோதுமை சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட சிலது கடல் இல்ல, கடல் மீன் விரும்புற வெளிநாட்டு ஃபாரினர்ஸுடைய சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க. வெளி கிராமங்களுடைய சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த உடுப்புகளை உடுப்பாங்க, அந்த அத மாதிரி பில்டிங்ஸ் கட்டுவாங்க. இப்படி எல்லாம் அவங்களுக்கு ரிஸ்க் எல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ். எங்கிருந்து இது வருதோ அந்த இடத்தை நிராகரிச்சிட்டான். அல்லாஹ் தான் தாரண்ட விஷயத்துல குஃப்ருக்குள்ளால போய்ட்டான். அல்லாஹ் தந்தத நிஅமத்துக்கு ஷுக்ர் செய்ய இல்ல. فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? பசி பட்டணியையும் ஆடையாக நாங்கள் பயத்தையும் கொடுத்துட்டோம். நிம்மதியும் இல்ல, சாப்பாடும் இல்ல. அவங்களோட ஆடையாகவே ஆக்கிட்டோம். ஆடண்டா கலட்டேலாதே, கலட்டினா நிர்வாணமாகிடுவாங்க. எனவே உடலும் எங்க தேடினாலும் சாப்பாடு இல்ல, வெளியே இறங்கினா பயம்.
ரெண்டு நிஅமத்துக்கள் இல்லாம போனது. அவங்க வேற ஒன்றுமல்ல, சுக்ர விட்டு தாண்டினாங்க. லஇன் ஷகர்தும், நீங்க சுக்ர் செய்வீங்க இருந்தா, லஅஸீதன்னகும், தந்ததை இன்னும் தந்து கொண்டே இருப்பேன், நிப்பாட்ட மாட்டேன். உலகமே மாறட்டும், வானம் இரும்பாகட்டும், பூமி சம்புக்கரையாகட்டும், ஒன்றுமே இல்ல, லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் வாதா செய்றான். சுப்ஹானல்லாஹ். உங்கள்ட்ட இருக்க வேண்டிய சிஃபாத் என்ன? உங்கள்ட்ட இருக்க வேண்டிய சிஃபாத் என்னன்னா ஈமானோடு கலந்த பயம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى, சூரா அராஃபுடைய 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஊர்வாசிகள் அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய சிஃபாத் ரெண்டே கொண்டு வராங்க. ஆமனு வத்தகூ, ஈமானோடு ஒரு தக்வா இருக்குது, பயபக்தியோடு ஒரு ஈமான் அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை இருக்குது. இதை இவங்க காட்டுவாங்கடா, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத் எல்லாம் கொண்டு தருவோம். உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறது சுக்ர, தக்வாவ, ஈமான, இறையச்சத்தை எதிர்பார்க்கிறோம். உங்களோட நஃப்ஸ கொஞ்சம் கட்டுப்படுத்தி இதுக்குள்ள எடுக்கலாமான்னு கேக்குறான் குர்ஆன் அல்லாஹ். ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, அல்லாஹ்க்கு முன்னால, ரப்புக்கு முன்னால நிக்கணும், மகாமாகணும் என்ற ஒரு சிந்தனை நீங்க பயமாக எடுத்து, அதுக்கு லேசான ஒரு வழிதான், இந்த தக்வாவை எடுக்கிறதுக்கு லேசான ஒரு மெத்தட் தான் வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஹவாவுல இருந்து நஃப்ஸ கட்டுப்படுத்தும். நஃப்ஸ கண்ட்ரோலுக்குள்ளால கொண்டு வரணும்னா நஃப்ஸுக்கு கட்டு போடணும். அதுதான் சஹர்ல இருந்து மகரிப் வர தண்ணி சொட்டாவது நஃப்ஸு கொடுக்குறேன். கொடுக்காம அந்த நஃப்ஸ எங்கட ஸ்டைலுக்கு வளைச்செடுக்கிறது இருக்குது. இதுதான் நஃப்ஸுடைய ஜன்னத்துக்கே காரணம். ஒரு நஃப்ஸில கால வச்சிட்டா ஜன்னத்துக்கு அடுத்ததை வைக்கிறான். வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணினா அவர் எப்படியானவரா மாறுகின்றார்? ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவரது அடுத்த ஸ்டெப் ஜன்னத்தில தான் இருக்கும்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணி, சகோதரர்களே சுப்ஹானல்லாஹ், நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றத எங்கட தக்வாவோடு வெச்சிருக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணி தரான். ஏங்க ஷுக்ருக்கு மாற்றம் செய்ய வைக்கிறது ஷைத்தான் தான். சூரா அராஃப்ல 18வது வசனம், சும்ம லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். யா அல்லாஹ்விடத்துல ஷைத்தான் சொன்னான், நான் அவங்கள முன்னால வருவேன், நான் அவங்கள பின்னால வருவேன், நான் அவங்கள வலதால வருவேன், நான் அவங்கள இடதால வருவேன். ஏன் தெரியுமா? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன், நீ யாரையும் ஷுக்ருள்ளவர்களா பெற்றுக் கொள்ள மாட்டாய். ஷைத்தானுடைய முழு முயற்சி ஷுக்ருல இருந்து மனிதனை கலட்டுறதுதான். எனவே நபிமார்களுடைய முழு முயற்சி கல்பான நீங்க ஷுக்ர் செய்யுங்க. ஷுக்ரே கல்பி, ஷுக்ரே அமலி, ஷுக்ரே லிசானி. உங்களோட வார்த்தையாலையும் சுக்ர காட்டுங்க, உங்களோட கல்பாலையும் சுக்ர் செய்யுங்க, உங்களோட பிராக்டிகலே சுக்ராக மாத்துங்களே, உங்களோட உடனே சுக்ராக. குர்ஆன்ல 3 ஷுக்ர் பேசப்பட்டிருக்குது. நபிமார்கள்ல உள்ள ஷுக்ர் தான் இது. ஃபஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பத்தி தஹத்துஸ் பண்ணுங்க. அல்லாஹ் தான் தந்தான், அல்லாஹ் தான் தந்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ்வை விட்டார், எவ்வளவு பெரிய சோதனைக்குள்ளாகினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி 14-15 நாள் வஹியே வரையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் ஷுக்ருடைய நாவுடைய ஷுக்ர் ஆக முக்கியம். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்க உண்மையிலே அல்லாஹ்வை வணங்குறீங்கன்னு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே ஷுக்ரே லிசானி, நாவால ஷுக்ர் செய்யுங்க. சில நேரம் நாவால ஷுக்ர் செய்யறது ஃபர்து ஐனா அல்லாஹ் வச்சிருக்கிறான். 5 நேர தொழுகையில தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்றது ஃபர்து ஐன், அத நினைக்கிற இல்ல சொல்றது. கிராஅத்துல் ஃபாத்திஹா ஃபர்து ஐன், ஓதித்தானா ஹோனும் அல்லாஹ்க்கே புகழ் அனைத்தும்.
இந்த வார்த்தையை சொல்றது ஃபர்து ஐனா வச்சிக்கிறான். ஷுக்ரே லிசானி ஷுக்ரே கல்பி அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களோட கல்புகளை இந்த சிந்தனையை கொண்டு நிம்மதியாக்கிக்கோங்க. வெறும் நிம்மதி கிடைக்குது அல்லாஹ். ஒரு வாலிபர்களே, சகோதரர்களே, தொழுது முடிஞ்ச ஒரு 15 நிமிடம் 7 நிமிடம் ஒரு மகரிப் டைம்ல தஹஜ்ஜுடைய நேரத்துல முஹாசபா செஞ்சு பாருங்களேன். எவ்வளவு அழகான ஒரு ஃபீலிங் வந்து அல்லாஹ் கல்புக்குள்ளால தருவான். ரத்த அழுத்தங்கள், பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு எவ்வளவு பெரிய தீர்வாக இந்த சுக்ர மட்டும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ மருத்துவர்கள் சேர்ந்து செய்ய முடியாதத அல்லாஹ் 10 நிமிடத்துல கல்புடைய சிந்தனையா கல்ப உயிராக்குங்க. கல்ப உயிராக்குறது தான் ரமலானுடைய நோக்கமுமே. ஜகாத்துடைய நோக்கம் கல்ப பரிசுத்தமாக்குறது தான். சுப்ஹானல்லாஹ், நாம சொத்துக்களை பரிசுத்தமாக்குறோம். ஏன்? அத உடல் ரீதியாக போட்டு அமல் இறக்கிக் கொள்ள. சகோதரர்களே, மூணாவது ஷுக்ரே அமலி. தொழுகைதான் முதலாவது அமல். தொழுகையில 2 விஷயத்தை கொண்டாங்க, இந்த 2 விஷயத்தை இல்லாம ஆக்கிடுங்க. தொழுகையில 2 விடயத்தை கொண்டு வாங்க. இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். இப்ப ரமலான்ல பெரும்பாலும் எல்லாரும் மஸ்ஜிதோட தான் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் கேட்கிறான், அவனோட தொழுகைய தொடர்ச்சியா எனக்கு காட்டிடுமா? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் மவுத் வரைக்கும் உங்களால வணங்கி காட்டிடுமான்னு கேட்கிறான். நாங்க சொல்றோம், மாசத்துல ஒருக்கா வணங்கி காட்டவா யா அல்லாஹ்? முதலாவது தொழுகையில தாயிமா, கஷ்டத்துல நஷ்டத்துல பஸார்ல பிஸில பறந்து கொண்டிருக்கிறோம், ஃளைட்லயும் தொழலாம். சுப்ஹானல்லாஹ், எல்லா நேரத்திலையும் தொழுகைய அல்லாஹ் சொன்ன நேரத்துல அவனுக்குரிய சுக்ர நிறைவேற்றி காட்டுமான்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகையில 2 விஷயம் பிரதானம். ஒன்று ஸலாத்தே தாயிமா, தொடர்ச்சியான தொழுகை. இரண்டாவது தொழுகை இருக்குது, அதுதான் முஃமின்களுடைய தொழுகை. கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். உங்களோட தொழுகையில பயபக்திய, தக்வாவ, ஈமான, இறையச்சத்தை, ஹஷ்யத்தை காட்டுங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த 2ம் இல்லண்டா அந்த தொழுகை ரொம்ப பாதிப்பு 2 வரவே கூடாது. ஒன்று முனாஃபிகீன்களுடைய தொழுகை, அதுதான் சோம்பேறித்தனமான தொழுகை. தொழுகை அடுத்த நேரம் காண இல்ல, அடுத்த நேரம் காண இல்ல, இஷா தொழுகை சுபஹுக்கு இல்ல, சுபஹ தொழுகை லுஹருக்கு இல்ல. இரண்டாவது தொழுகையில வரவே கூடாதது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான். அல்லதீனஹும், அவருடைய தொழுகையை பிறருக்கு காட்டினார், அவருடைய தொழுகையில மறதியாக இருந்தார், அவருடைய தொழுகையை சேர்த்து ஒன்றோடு ஒன்று காரணமே இல்லாம பட் பண்ணி தொழுதார். லுஹர் அசருக்கு கிட்ட, அசர மகரிபோட 7 நேரத்திலே வாழ்க்கை ஃபுல்லாக தொழுதார். சுப்ஹானல்லாஹ், இவருடைய தொழுகை நாங்க சொன்ன நேரத்துல வர இல்ல, சொன்ன விதத்துல வர இல்ல. எனவே சுக்ருடைய முதலாவது அமல் தொழுகை தான் சகோதரர்களே. முதலாவது அழகாக தொழுகை அமைச்சுக்கோங்க, பயபக்தியோட. துன்யாவுடைய ஷுகுல்கள்ல ஈடுபடுறோம், எனவே சுன்னத்துக்கே வந்துடுங்க, அதானோட மஸ்ஜிதுக்கு. இது அழகான ஒரு முன்னோர்களுடைய சிபாத்துக்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த அமல்களை செய்யணும் என்றா உடல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால சூரா பக்ரா 172வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமானுள்ள நல்ல மக்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நீங்க நல்லா தேடி ஆராய்ச்சி செஞ்சு நல்லா பார்த்து தய்யிபான ஹலாலான பரிசுத்தமானத உடல்ல சாப்பிட தொடங்குங்க. நாங்க தந்திக்கிறோம் உலகத்துல. நீங்க வாழும் வரைக்கும் அதை நாங்க வச்சே இருப்போம். அல்லாஹ்ன்னு சொல்ற ஒத்தரீந்தாலும் தய்யிபானது இருக்குமா? சுப்ஹானல்லாஹ், சில தஃசீர்கள்ல வருது, அது என்னவாகட்டும், நீங்க தய்யிபானதை தேடி சாப்பிட பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எனவே தய்யிபானதை நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு சாப்பிட சொல்றது? வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அந்த தய்யிபான மனமான ஹலால்ல இருந்து நீங்க சாப்பிட்டு எனக்கு ஷுக்ர் செய்யுங்க.
எனவே சுக்ருடைய பிரதான இடம் உடல் தான். அது நாவாக இருக்கலாம், கல்பாக இருக்கலாம், அல்லது செயலாக இருக்கலாம். எனவே உடலால சுக்ர் செய்யணுமா, உடலை பரிசுத்தமாக்குங்க. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜுக்கு 23 லட்சம் செலவழிச்சு இறங்குறார். இறங்கினதோட சஹீஹ் புகாரில வருது, மலக்கு கொண்டு வாராராம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். மலக்குல் லப்பைக் சொல்வார், லப்பைக் லா லப்பைக வலா சஅதைக. உனக்கு லப்பைக்கும் இல்ல, ஆஜரும் இல்ல, மன்னிப்பும் இல்ல, திரும்பி போ. என்ன நீ வந்த இடம் சரி, காபாக்கு வந்திருக்கிறாய், இஹ்ராம் கட்டினது சரி, இஹ்ராம் கட்டியிருக்கிறாய், நியத்தும் சரி, ஆனா உன்ன ரிஸ்க் ஹராம் கலந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஒரு ஆச்சரியம் இருந்தா, ஹலால் ஆக்கத்தான் போனேன், ஹராமான வியாபாரத்தை செஞ்சு எடுத்துட்டு போனேன் தெரியுமா, ஹலால் ஆக்கிட்டு வரத்தான் போனேன். அதுக்கு தான் மலக்குவாரம் லா லப்பைக் வலா சஅதைக். தொழுகையில அமல்ல பிரயோஜனமே இல்ல, பிசினஸ்ல முன்பின்னா அவ்வளவு அமலும் பாத்திலாக வைத்திரும். எல்லா அமலுக்கும் உடல் தேவை, கல்பு தேவை. நீங்க சொல்றீங்க ஜகாத் மாலியா, இபாதா மாலியா. ஜகாத் என்றது அது சொத்தோட மட்டும்தான் சம்பந்தம், தொழுகன்றது உடலோடு சம்பந்தம் இல்ல. இல்ல, ஜகாத் என்றதும் உடலோடு சம்பந்தப்படுகின்றது. ஒருவர் ஜகாத்தை கொடுக்கின்றார், கல்பால ஜகாத்தை நியத்து வைக்கல, ஜகாத் பாத்திலாக புகஹாக்கள் சொல்றாங்க, ஜகாத் பாத்திலாகிடும். பணத்தால மட்டும் ஜகாத் அல்ல, கல்பால ஜகாத்தை நியத்து வச்சே ஆகணும். யாரு கொடுக்கிறோ அவர் நியத்து வைக்கும். மனைவி கொடுத்தா மனைவி தான் நியத்து வைக்கும். ஹஸ்பண்ட் நியத்து வச்சு கொடுத்தா மனைவிட ஜகாத்த, மனைவி அவட தொழுகை அவ நியத்து வைப்பா, அவட நோன்பு அவ நியத்து வைக்கிறா, அவட ஹஜ் அவட ஜகாத் அவதான் நியத்து வைக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே உடல்ல பரிசுத்தம். அத்திப் தஆம, கொண்ட சாப்பாட்ட முதலாவது ஹலாலா தகுன் முஸ்தஜாபத் தஅவா. உன்னுடைய துஆ அப்பதான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவேதான் ரசூல்மார்க்கே அல்லாஹ் சொல்றான், நபிமார்களே நுபுவத் எடுத்தா மட்டும் நீங்க நபித்துவத்துல மட்டுமல்ல நீங்க. எனவே நீங்க என்ன முஃமினூனுடைய 51வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. சாலிஹான நல்லமல் செய்யணுமா, சாப்பாடு நல்லத தய்யிபாத்துல இருந்து சாப்பிட பாருங்க. எனவே சகோதரர்களே, கொஞ்சம் முக்கிய கவனம் செலுத்துங்கோ. வருமானத்தை எடுத்து பங்கு பிரிக்கிறோம். இது மனைவிக்கின்றோம், இது பிள்ளைக்கின்றோம், இது உம்மா பாப்பாக்கின்றோம், இது மஸ்ஜிதுக்கின்றோம், இது மதரசாக்கின்றோம். இது எல்லா இடத்தையும் ஃபசாதாக்கிடவான். கொஞ்சம் கர்சனை காட்டுங்கோ. எனவே கண்ணியமிக்கவர்களே, பாத்தில் ஆதிக்கம் 3 விதத்துல செல்லுமா. உலமாக்கள் சொல்றாங்க, பாத்தில் உலகத்தை 3 விதமா ஆட்சி செய்யுமா. வாலிபர்களை நல்லா விளங்குங்கோ. ரமதான் அழகா அவங்களோட கல்புகள் திறந்திருக்கும். இந்த நேரத்துல சொல்றோம், முதலாவது பாத்தில் என்ன செய்யும் தெரியுமா, ஒரு மனிதனை பாவத்தில் எப்படி போடேன்ற முயற்சி பரவல பூமியில வைக்குமா, எங்கு போனாலும் வைக்குமா. ஒரு மனுஷனை பாவத்துல எதனூடாக போடணும், பிசினஸால போடலுமா, ஹஜ்ஜுடைய ட்ராவலிங்கால எடுத்து போடலுமா, அல்லது இஃப்தார்ல சஹர்ல வச்சு, அல்லது வேற ஏதாவது ஒரு பயானத்துல வச்சு, ஏதாவது பிசினஸ் எந்த ப்ராஜெக்ட்ல வச்சு இவரை நாங்க பாவத்தோடு சம்பந்தப்படுத்தலும். அப்படி இல்லாட்டி முதலாவது சம்பளத்தை எடுத்து அழகான ஒரு மொபைல வாங்கி எடுத்தா அல்லாண்டு பாலத்துக்குள்ள எடுத்துடும். சுப்ஹானல்லாஹ். அது ஒரு பாவம், அது ஒரு பாலம். தவறினா கீழே ட்ரெஸ் இல்லாம பித்துருவார். சுப்ஹானல்லாஹ். பாவம் தான். தக்குவா இல்லாத ஒத்தட்ட மொபைல் போய் குடிகாரன் கையில கத்தி போற மாதிரி. சுப்ஹானல்லாஹ். இனி அவர் எப்படித்தான் மாற்றி எடுக்கிறார். எனவே பாத்தில் ஒரு மனுஷன் எப்படி பாவத்துல போடுகின்ற ப்ராஜெக்ட்ல முழு உலகமும் இயங்கி கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு செய்திதான், ஒரு மனிதனை எப்படி ஹுப்பு துன்யா காரணாக்கலும், அவன் எல்லையை தாண்டி முஹப்பத்த துன்யாட மேல, துன்யாட பொருள் மேல, பெண்ணின் மீது, மியூசிக்கின் மீது, மதுபானத்தின் மீது, ஹராத்தின் மீது, இல்லாட்டி ஒருத்தருக்கு அநியாயம் செய்வதின் மீது, ஏதாவது ஒரு ஹுப்புடைய துன்யாட லைன்ல ஒரு முஹப்பத் எப்படி போடலும், இத ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்குது. சோஷியலிசம் இயங்கி கொண்டிருக்குது. மூணாவது ஒரு ப்ராஜெக்ட் தான் சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனை பயமுறுத்துறது, ஒரு பயத்தை கொண்டு வர்றது. இப்படி இல்லாட்டி நோயாளி ஆகிடுவார்,
இந்த மிஸ்வாக்குடைய அமல் எடுத்தா உன்னை பல்லெல்லாம் கலட்ட வேண்டி வரும் அப்படின்னு ஏதாவது சுன்னத்துக்கு மாற்றமாக ஏதாவது முஸ்லீம்களை பயமுறுத்துவதினூடா இந்த 3 ப்ராஜெக்டும் எங்கு போனாலும் முழு உலகத்திலே இது 3 சேர்க்கலாம். இது சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸுடைய விரிவுரையில் எடுத்த பாடம் இது சகோதரர்களே. எனவே சுருக்கமாக இந்த ரமதான் மாசத்துல குர்ஆனுடைய மாதம், தொழுகைட மாதம், தக்வாட மாதம், கடைசியாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்றோம். இது அவ்வளவு முன்பு சேர்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? சூரா ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்றான், உங்களோட ஈமான, உங்களோட தௌபாவ, உங்களோட தக்வாவ, உங்களோட அமலே இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ரமலான்ல யா அல்லாஹ்னு வாரீங்க தானே, என்ன நடக்கும் தெரியுமா? இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யாரெல்லாம் ஈமானோட தௌபாவோட அமாலே சாலிஹாத்துகளை நல்ல அமல்களை செய்ய தொடங்கி கொண்டு தக்வா பயபக்தியோட வாராரோ இவரை நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருடைய பாவம் எல்லாம் நன்மையா மாத்தி கொடுத்துரும். சுப்ஹானல்லாஹ். செய்யறதுக்கு நன்மையும் கிடைக்கும், செஞ்ச பாவத்துக்கும் நன்மைதான் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, எங்களுடைய ஹலாலான ரிஸ்க கொண்டு எங்களோட உடலை சுக்ருக்கு பழக்கி ஒரு முஜாஹதாவும் இந்த 29-30 நாள்ல நாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு நாங்க வர இல்லைண்டா மறுல வேறொரு காலம் ஒன்று இல்ல. 12 மாதத்தில் ஒரு மாசத்தை கேட்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ். 50 நேரம் தொழுத நன்மையை தாரத்துக்கு 5 நேரத்தை கேட்டிருக்கிறானே. இதுல ஒரு சுஜூதத்தை செஞ்சு கொள்ளேலாதா? எவ்வளவு பரக்கத்தை ஹலாலான ரிஸ்கில வச்சிருக்கிறான். ஒரு மனிதனை மலர வைக்கும் ஒரு மிக பிரதான மலர் தக்வாதான். இந்த தக்வாவை மட்டும் எடுத்துட்டோம்டா இந்த ரமலான்ல வஸாரிஉ, நீங்க விரைந்து வாங்கோ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களோட ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம் முதலாவது வாங்கோ. நீங்க மக்ஃபிரத்துக்கு வந்தீங்கடா வஜன்னத்தில், அடுத்தது ஜன்னத்து தான் நிக்குது. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் எடுத்த ஜன்னத்து தான். உஇத்தத் லில் முத்தகீன். எனவே இதெல்லாம் குர்ஆன்கள், குர்ஆன் அமல் செய்யுங்க, குர்ஆனை விளங்குங்க, உம்மா வாப்பாவுடைய விஷயத்துல கண்ணியமா நடந்துக்கோங்க, சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கிறது, போதை வஸ்து விட்டு தூரம் வைக்கிறது, லைலத்துல் கத்ரை டார்கெட் பண்ணி ஒரு சதகா உண்டு, ஒரு குர்ஆன் திலாவத், ஒரு பொறுமை, ஒரு இஃப்தாருடைய நட்பு, அழுக தொழுக தஹஜ்ஜுத் வேண்டி கொஞ்சம் நேர காலத்துல இதெல்லாம் சகோதரர்களே இந்த ரமலான்ல கண் பார்வையை கொஞ்சம் பசார் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, வாய் பேச்சுக்கள் அழகாக்குங்கோ. இதெல்லாம் சொர்க்கத்தை தயாரிக்கிறவன் 70 விரிப்புள்ள ஊர்லையும் தயாராகுவான் ஒரு நோம்பாளி. 70 கட்டில்கள் இருக்குமாம், 70 மெட்ரஸ் இருக்குமாம், 70 ஊர்லின்கள். அந்த 70 பெண்களுக்கும் 70 ஊர்லின் பெண்கள் ஹிதமத் செய்வாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு நூறும் மக்சூராத்தும் ஃபில் கியாம். எனவே வல்லவன் அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ரப்பே நமது நோன்புகளை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், பொறுத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். அதை நீ கபூல் செய்வாய் என்ற நம்பிக்கையில நோன்பு நோட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த எங்களை பயபக்தி உள்ளவர்களாக ஆக்குவாயா, தக்வா உள்ளவர்களாக ஆக்குவாயா. எச்சத்த கல்புல நசீபாக்கி யா அல்லாஹ், கல்புல வெளிச்சமாக்கி யா அல்லாஹ். உடல் அலங்கரித்துட்டோம், அழகாக்கிட்டோம், மஸ்ஜித் அழகாக்கிட்டோம், ஊர்களை கடைகள் அழகாக்கிட்டோம், எங்களை கல்பு இருளாகி போயிருக்கிறது யா அல்லாஹ். கல்புகளை வெளிச்சமாக்குவாயா, கல்ப விசாலமாக்குவாயா. அன்பியாக்கள் நபிமார்கள் கூட கல்புடைய விசாலத்துக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க யா அல்லாஹ். கல்புடைய நோய்கள் இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாத்து யா அல்லாஹ். தக்வாவோடு வாழ தௌஃபீக் யா அல்லாஹ். தக்வாவை தந்தது யா அல்லாஹ். தக்வாவோடு மௌத்தாக்கி யா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்கி யா அல்லாஹ். எங்களை சுமந்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவங்களை கபூல் செய்வாயாக, பொருத்திக் கொள்வாயாக. எல்லாம் விட்டு யார் யாரெல்லாம் பிரிந்து விட்டார்களோ கபராளிகளோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா ஆக்குவாயாக. முழு மனித கோடிகளையும் நல்லோர்களாக நிம்மதியாக வாழ வச்சு யா அல்லாஹ். முழு உலகத்துக்கு ஹிதாயத்தை
ஆமாக்கி யா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் மதரசாவை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இங்க வந்திருக்கிற அனைவருடைய நோன்புகளையும் யா அல்லாஹ் கபூலியத்தான நோன்பாக ஆக்கி யா அல்லாஹ். எங்களோட பார்வையில சொல் செயல்ல பிழைகள் இருக்கும் யா அல்லாஹ் மன்னிச்சிடு ரப்பே. இந்த நோன்பை நரகத்துக்கு ஒரு கேடயமாக ஆக்கி யா அல்லாஹ். சொர்க்கத்துடைய அமலாக ஆக்கிதா யா அல்லாஹ். சதகாவை கபூலியத்தை குர்ஆன் திலாவத்தை ஆமாக்கிதா யா அல்லாஹ். சக்கராத்துடைய நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை உடல் முழுவதும் நசீபாக்கி யா அல்லாஹ். வஸல்லி அலா நபியுன்னி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.